வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் சுமார் 160 பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்கும் பணியில் மத்திய அரசு தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. இந்தியாவுக்கு எதிராக யாராவது தீய நோக்கத்துடன் செயல்பட்டால் தக்க பதிலடி கிடைக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் எச்சரித்துள்ளார். குடியேற்ற விசா விண்ணப்பங்களை அமெரிக்க அரசு தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் மற்றும் வீர் சோட்ரானி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் சுமார் 160 பேர் உயிரிழந்ததாக அஞ்சப்படுகிறது. மேலும் 750க்கும் மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளனர். காணாமல் போனவர்களில் 133 பேர் இந்தியர்கள் என்று தெரியவந்துள்ளது. திபெத் பகுதியில் இருந்து உருவான இந்த திடீர் வெள்ளம் மத்திய நேபாளத்தின் பல நகரங்களையும் கிராமங்களையும் கடுமையாக பாதித்துள்ளது. பல முக்கியமான பாலங்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளன. மேலும் சுமார் 12 நீர்மின் திட்டங்களும் பாதிக்கப்பட்டுள்ளன. உள்ளூர் நேரப்படி காலை 8:37 மணிக்கு திபெத் பகுதியில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் அதற்கு 3 நிமிடங்களுக்கு பிறகு திடீர் வெள்ளம் ஏற்பட்டதாகவும் நேபாள வெளியுறவுத்துறை அமைச்சர் ஷிஷிர் கானல் தெரிவித்துள்ளார். அந்நாட்டின் நாடாளுமன்றத்தில் பேசிய அவர், நிலநடுக்கத்தின் அதிர்வுகள் காரணமாக பனிப்பாறை ஏரி உடைந்து பெருமளவில் தண்ணீர் வெளியேறி இருக்கலாம் என்றும் அதுவே திடீர் வெள்ளத்துக்கு காரணமாக இருக்கலாம் என்றும் அவர் கூறினார். ஹெண்டே ஆற்றில் ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் நீர்மட்ட உயர்வு காரணமாக கோஷி ஆற்றின் வழியாக பெருமளவு வெள்ள நீர் திரிசூலி ஆற்றுக்குள் புகுந்ததாக நேபாளத்தின் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் கூறியுள்ளது. அதன் பின்னர் ஆற்றின் நீரோட்ட பாதையில் வெள்ளம் வேகமாக பாய்ந்து பல மாவட்டங்களை சூழ்ந்ததாக தெரியவந்துள்ளது. தலைநகர் காத்மாண்டுவில் இருந்து சுமார் 200 கிலோமீட்டர் தொலைவு வரை பல பகுதிகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த திடீர் வெள்ளத்தில் 157 பேர் உயிரிழந்ததாக நேபாள காவல்துறை அறிவித்துள்ளது. காணாமல் போன 500க்கும் மேற்பட்டோரை கண்டுபிடிக்கும் பணியில் ராணுவத்தினரும் பேரிடர் மீட்புப் படையினரும் ஈடுபட்டுள்ளதாக நேபாள அரசு தெரிவித்துள்ளது. நேபாளத்தை ஒட்டியுள்ள சீன பகுதியில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். 265 பேர் காணாமல் போயுள்ளனர். இதனை சீன அரசின் ஊடகம் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்நிலையில் நேபாளத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து இதுவரை சுமார் 100 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 30 பேர் காத்மாண்டுவில் உள்ள திரிபுவன் பல்கலைக்கழக போதனா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதற்கிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி நேபாள பிரதமர் திரு பலேந்திர ஷாவுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நேபாளத்திற்கு தேவையான அனைத்து மனிதாபிமான உதவிகளையும் வழங்க இந்தியா தயாராக இருப்பதாக கூறினார். இந்திய பிரதமர் தெரிவித்த ஆதரவு மற்றும் மனிதாபிமான உதவிக்காக நேபாள பிரதமர் திரு பலேந்திர ஷா நன்றி தெரிவித்துள்ளார். இந்தியா ஏற்கனவே நேபாளத்திற்கு முதற்கட்ட நிவாரணப் பொருட்களை அனுப்பியுள்ளது. காத்மாண்டுவில் உள்ள இந்திய தூதரகம் நேபாளத்தில் காணாமல் போன அல்லது சிக்கித் தவிக்கும் இந்தியர்களுக்கு உதவுவதற்காக அவசர உதவி எண்களை வெளியிட்டுள்ளது. நேபாள சுற்றுலா வாரியமும் உதவிக்கான தொலைபேசி எண்களை வெளியிட்டுள்ளது. கட்டணமில்லா அவசர உதவி எண் 1144 மற்றும் 9851289445 என்ற உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காணாமல் போன இந்தியர்களில் குறைந்தது 50 பேர் கைலாஷ் மானசரோவர் யாத்திரைக்கு சென்ற பக்தர்கள் என்று தெரியவந்துள்ளது. உத்தரப்பிரதேசம், கேரளம் உள்ளிட்ட பல மாநிலங்களும் தங்களுக்கான தனி உதவி எண்களை வெளியிட்டுள்ளன. இந்தியர்கள் மற்றும் வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்களை தவிர அமெரிக்கா, மலேசியா, இங்கிலாந்து, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் நெதர்லாந்து உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்தவர்களும் காணாமல் போயுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. பல்வேறு இடங்களில் பணியில் இருந்த 80 பாதுகாப்பு படையினர் காணாமல் போயுள்ளதாக நேபாள வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஷிஷிர் கானல் தெரிவித்துள்ளார். இந்த திடீர் வெள்ளத்தால் செயல்பாட்டில் இருந்த 8 நீர்மின் திட்டங்கள் சேதமடைந்துள்ளன. 19 பாலங்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளன. நேபாள ராணுவம், காவல் படையினர் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். நேபாளத்திலிருந்து வந்த வெள்ள நீர் பீகார் மாநிலத்தில் உள்ள கண்டக் தடுப்பணையை அடைந்ததால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. வெள்ள நீரின் வேகத்தை கட்டுப்படுத்தும் வகையில் தடுப்பணையின் 36 மதகுகளும் திறக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். நேபாள எல்லையை ஒட்டியுள்ள பீகாரின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ள மேற்கு சம்பரான் மாவட்டத்தில் இந்த தடுப்பணை அமைந்துள்ளது. நேற்று இரவு 11 மணி நிலவரப்படி தடுப்பணையிலிருந்து சுமார் 1.5 லட்சம் கனஅடி நீர் வினாடிக்கு வெளியேற்றப்பட்டது. அணையிலிருந்து சமீபத்தில் வெளியேற்றப்பட்ட அதிகபட்ச நீர் இது என்றும் வெள்ள நீரின் அளவு மெல்ல குறையத் தொடங்கும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள பெருவெள்ளம் குறித்து பீகார் மற்றும் உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர்களுடன் நேற்று தொலைபேசியில் பேசினார். நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தின் தாக்கம் நமது நாட்டின் எல்லையோர பகுதிகளிலும் ஏற்படக்கூடும் என்பதால் அப்பகுதிகளில் உள்ள உள்ளூர் நிர்வாகங்கள், தேசிய பேரிடர் மீட்புப் படை மீட்புக் குழுக்கள் தயார் நிலையில் இருக்க அவர் அறிவுறுத்தியுள்ளார். நேபாளத்தில் வெள்ளத்தால் ஏற்பட்ட பேரழிவு மிகவும் வேதனை அளிப்பதாக உள்ளது என்று அவர் தெரிவித்தார். இந்த நெருக்கடியான நேரத்தில் இந்தியா நேபாளத்துடன் துணை நிற்கும் என்றும் திரு அமித்ஷா உறுதியளித்துள்ளார். இந்தியாவுக்கு எதிராக யாராவது தீய நோக்கத்துடன் செயல்பட்டால் தக்க பதிலடி கிடைக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் எச்சரித்துள்ளார். கோவா விடுதலை போராட்டத்தில் உயிர்நீத்த தியாகிகள் நினைவாக கட்டப்பட்டுள்ள நினைவிடத்தை நேற்று திறந்து வைத்து பேசிய அவர், சுதந்திரத்தை விரும்பும் ஒரு சமூகம் என்றென்றும் அடிமையாக இருக்க முடியாது என்று கூறினார். கோவாவின் விடுதலைக்காக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமானோர் பாடுபட்டனர் என்றும் அவர் நினைவு கூர்ந்தார். கோவா விடுதலை போராட்டம் என்பது ஒரு பகுதியை விடுவிப்பதற்கான போராட்டம் அல்ல, அது தேசிய உணர்வுக்கான போராட்டம் என்றும் அவர் கூறினார். கடந்த காலத்தை புரிந்து கொள்ளும் தலைமுறையால் மட்டுமே எதிர்காலத்தை சரியாக வழிநடத்த முடியும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். வரும் மாதங்களுக்கு தேவையான வெங்காயம் போதுமான அளவு கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நடப்பாண்டு வெங்காய உற்பத்தி 307 லட்சம் மெட்ரிக் டன்களுக்கு அதிகமாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகாரங்கள் மற்றும் பொது விநியோக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தலைமையிலான நிர்வாகம் குடியேற்ற விசா விண்ணப்பங்களை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. அமெரிக்க அரசின் நலத்திட்ட உதவிகளை சார்ந்திருக்கக்கூடிய விண்ணப்பதாரர்களுக்கு விசா வழங்குவதை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகுதியுடைய அமெரிக்கர்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள பொது நலத்திட்ட உதவிகளை எதிர்காலத்தில் குடியேறுபவர்கள் சார்ந்திருப்பதை தடுப்பதே இதன் நோக்கம் என அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் சட்டவிரோத குடியேற்றத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் கிரீன் கார்டு வழங்குவதற்கான விதிமுறைகளும் கடுமையாக்கப்பட்டுள்ளன. H-1B விசாவுக்கான விண்ணப்ப கட்டணமாக 1,03,265 அமெரிக்க டாலர் வசூலிக்கும் புதிய திட்டத்தை ட்ரம்ப் நிர்வாகம் சமீபத்தில் முன்மொழிந்திருந்தது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் மற்றும் வீர் சோட்ரானி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். நேற்று நடைபெற்ற காலிறுதி ஆட்டத்தில் வேலவன் செந்தில்குமார் 11-2, 11-9, 11-8 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் யின் யோ இங்கை வென்றார். மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் வீர் சோட்ரானி 14-12, 12-14, 11-6, 11-8 என்ற செட் கணக்கில் எஹித்தின் முகமது எல்ஷட்பினியை வென்றார். இன்று நடைபெறும் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் சக நாட்டைச் சேர்ந்த வீர் சோட்ரானியை எதிர்கொள்கிறார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் 2வது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் கோவை அணி 84 ரன் வித்தியாசத்தில் திருச்சி அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் சுமார் 160 பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்கும் பணியில் மத்திய அரசு தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. இந்தியாவுக்கு எதிராக யாராவது தீய நோக்கத்துடன் செயல்பட்டால் தக்க பதிலடி கிடைக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் எச்சரித்துள்ளார். குடியேற்ற விசா விண்ணப்பங்களை அமெரிக்க அரசு தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் மற்றும் வீர் சோட்ரானி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.